ஆண்டவரானாலும் ஆண்டு கொண்டிருப்பவரானாலும் பெரியவரானாலும் மரியாதைக்கு உரியவரானாலும் அவன் இவன் என்று வரம்பு மீறிய ஆபாச வார்த்தைகளாலும் பசைபாடி பேசுவதை தயவு செய்து நிறுத்திக் கொள்ளுங்களேன். நீங்கள் அப்படி நிறுத்தாவிட்டால் அந்த அவமரியாதை வார்த்தைகள் உங்களை திருப்பி தாக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த மண்ணில் நீங்கள் எந்த ஒரு விதையை போட்டாலும் அது உங்களுக்கு பன்மடங்காகத்தான் பெருக்கித் தரும். உங்கள் தொண்டையில் இருந்து எந்த ஒரு வார்த்தை இந்த பிரபஞ்சத்தில் எதிரொலிக்கின்றதோ அதுவும் உங்களுக்கு பன்மடங்காகத்தான் திருப்பித் தரும் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்துக்கள் நெற்றியிலும் கழுத்திலும் திருநீரை அடையாள சின்னங்களாக வைத்திருப்பவர்கள். இதில் கழுத்தில் வைக்கும் திருநீருக்கு தான் மிகப்பெரிய சோதனைகள் உள்ளது. அது பொய் பேசாமலும் அவதூறான அசிங்கமான வார்த்தைகளை விஷம் போல் கக்கி விடாதீர்கள் என்பதற்காகவே கழுத்தில் திருநீர் அடையாள சின்னமாக இந்து மதத்தில் வைக்கப்படுகின்றது. திருநீல கண்டருக்கும் இந்த அடையாள சின்னம் பொருந்தியிருப்பதை காணுங்கள். நீங்கள் எந்த மதத்தவரானாலும் பயமும் பக்தியும் சரிசமமாக கடைபிடித்தால் மட்டுமே இறை அருளை முழுமையாக பெற முடியும் என்பதை கூறிக்கொண்டு இந்த காணொளியிலிருந்து விடைபெறுகின்றேன். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்பே அகிலம் அருள்வாக்கு சித்தர் பீடத்திலிருந்து திருமுருக அடிகளார் மூசான் பலகர்.